வணக்கம். நான் டாக்டர் அருணாச்சலம், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர். இந்த அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை ஆரம்பித்து 4 வருடங்களாக இருக்குது. முதல்ல நம்ம இந்த ஐஜிஎஸ் 320 தொழில்நுட்பத்தோடு உள்ள அதிநவீன கேத்லாபோட தொடங்கினோம். அதுக்கு அடுத்த வருஷம் பைபாஸ் தேட்டர், லேமினார் ஃப்ளோ பைபாஸ் தேட்டர் தொடங்கினோம். 3வது வருடம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஓசிடி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே முதல் இன்ஸ்டாலேஷன் நம்ம தான் பண்ணோம். ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபின்னு ரத்த குழாய்க்கு உள்ள அடைப்புகளை எல்லாம் கேமரா இன்ஃப்ராரெட் கதிர் கொண்டு கேமரா எடுத்து ரத்த குழாய்க்கு ஸ்டென் பண்ணக்கூடியது. இந்த 4வது வருடத்தில் திருநெல்வேலி மற்றும் சுற்றுவாழ் மக்களுக்கு பண்ணக்கூடிய வகையில் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபிலிப்ஸோட லேட்டஸ்ட் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிஸ்டம் அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். இந்த லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு இன்னைக்கு ப்ரொஃபஸர் வாசின்ஸ்கி வந்திருக்காங்க போலண்ட்லேருந்து. ஹீ இஸ் சீஃப் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் லூப்ளின் யூனிவர்சிட்டி. அவங்க லேசரில் 20 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் ஹீ ஆல்சோ டஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரல் டவர், மைட்ரா கிளிப் மற்றும் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் ஹெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இண்டோ போலிஷ் ஒர்க் ஷாப், அதாவது போலண்ட் இந்தியன் காம்பினேஷனில் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தினோம். 2 பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்பட்டது. முதல் பேஷண்ட் ஒரு 53 வயது லேடி. அவங்க அப்பாவுக்கு 45 வயதில் மாரடைப்பு வந்திருக்குது. இவங்களுக்கு இப்போ நெஞ்சு வலி வந்திருந்தாங்க. வந்தால் ரத்த குழாயில் அடப்பு இருந்துச்சு. இந்த ரத்த குழாயில் பார்த்தீங்கன்னா மெயின் குழாயில் 360 டிகிரி கால்சியம் அடப்பு இருந்துச்சு. இவங்க 53 வயசு இருந்தாலுமே இவங்களுக்கு இவ்வளோ அடப்பு வந்தது காரணம் பரம்பரை தன்மையினால். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, முதல்ல வயர் பண்ணிவிட்டு லேசர் கத்தீட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த 360 டிகிரி உள்ள கால்சியத்தில் லேசிங் பண்ணி அந்த கால்சியத்தை எல்லாம் பிரேக் பண்ணி முடித்த பிறகு பலூன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஓசிடி எடுத்து பார்த்து ஸ்டென்ட் பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லா இருக்கிறாங்க. 2வது பேஷண்ட் ஒரு 63 வயசு டயபெட்டிக் பேஷண்ட். அவர் சுகர் உள்ளவர். 2019 ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஆஸ்பிரின்கிற மாத்திரையை தவிர்த்து மற்ற எல்லா மாத்திரையும் நிப்பாட்டிட்டார். கொலஸ்ட்ராலுக்குள்ள ஸ்டாட்டின்ஸ் அது இது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இவர் ஸ்டென்ட்டுக்குள்ளே திருப்பி சுருங்கி 80% சுருங்கி வந்திருந்தாங்க, ஸ்டென்ட்டில் அடைப்பாகி. ஸோ அவங்களுக்கும் அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே வயர் போட்டுட்டு லேசர் வச்சு அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே உள்ள அடைப்புகளை எல்லாம் நல்லா எடுத்துட்டு ஓசிடி இமேஜிங் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ட்ரக் அவுட் ஸ்டென்ட் பண்ணி பலூன் வச்சு நல்லா விரிச்சு விட்டு அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த நார்மலாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற வயர் மேலே இந்த லேசர் கத்தீட்டரை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லேசர் கத்தீட்டர் ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணி இருக்கும். அந்த மிஷின்லேருந்து லேசர் பீம் இந்த கத்தீட்டர் டிப்பில் வரும். ஸோ இது ரத்த குழாய்க்குள்ளே போகும்போது இந்த கத்தீட்டர் டிப்லேருந்து 100 மைக்ரான் ஒரு ஹேர் திக்னஸ்க்கு மட்டும்தான் அந்த லேசர் பீம் எமிட் ஆகும். ஸோ ஃபோக்கஸ்டாக. ஸோ அது எந்த ரத்த குழாயில் இப்போ நம்ம ஸ்லோவாக அதை என்ன பண்ணோம்னா 1 mm/s அந்த கத்தீட்டரை உள்ளே மூவ் பண்ணிகிட்டே போகும்போது அந்த லேசர் பீம் ரத்த குழாயில் உள்ள கால்சியம் எல்லாத்தையும், த்ராம்பஸ் அடப்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா துகளாக்கி ஆர்பிசியோட சிறுசாக்கி வாஷ் பண்ணிடும். அது போக அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுனால நம்ம அடுத்து ஸ்டென்டிங் பலூன் வச்சு விரிக்க ஸ்டென்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உதவும். இதுதான் இந்த லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி. இது முக்கியமாக யாருக்கு பயன்பாடு இருக்குன்னா, வயசானவங்க, கால்சியம் இருக்கிறவங்க, ஐஎஸ்ஆர் இன்ஸ்டன்ட் ரீஸ்டெனோசிஸ்னு சொல்கிறது, அதாவது ஏற்கனவே ஸ்டென்ட் சுருங்கினவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 75 வயசில் வயர் போட்டுருவோம். இந்த சில அடப்புகள் ரொம்ப கால்சியம் மற்றும் ஃபைப்ரஸ் இந்த அடப்புகள் இருக்கிறனால பலூன் கிராஸ் ஆகாது. பலூன் கிராஸ் ஆகலைன்னா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது. அப்போ இந்த லேசர் கத்தீட்டரை யூஸ் பண்ணோன்னா அந்த டிஷ்யூவை மாடிஃபை பண்ணி அந்த திசுக்களை எல்லாம் மாடிஃபை பண்ணி அந்த லேசர் கத்தீட்டர் உள்ளே போயிட்டு வந்த பிறகு நம்ம பலூன் எடுத்துகிட்டு போனால் பலூன் உள்ளே போயிடும். பிறகு பலூனை வச்சு 1, 2, 2.5 அப்படியே அந்த பலூனோட சைஸை கூட்டி ஸ்டென்டிங் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடலாம். ஈவன் 80 வயசு ஆளுகளுக்கு கூட பண்ணலாம். Thank you very much for the invitation, Dr. Arunachalam. Was hosting me today, and we did 2 very interesting cases. The staff was perfect here.